வா அரவிந்த். சார் அவசரமா வர சொன்னீங்களாமே? ஆமா, ஒரு பொண்ணுக்கு நான் உதவி செய்யலன்னு எதிர்கட்சி பத்திரிகையில எல்லாம் எழுத வச்சு பொதுமக்கள்கிட்ட என் பேரை ரொம்ப கெடுத்து வச்சுதான் அந்த சாம்ராஜ். இதனால ஆளுங்கட்சி காரங்களுக்கு எல்லாம் என் மேல ரொம்ப ஆத்திரம். இந்த பாரு, உன் இளைஞரணி இப்ப உடனே ஒரு போராட்டத்தை ஆரம்பிக்கணும். பிரச்சனையே இல்லாம எந்த போராட்டத்தை சார் ஆரம்பிக்கிறது? பிரச்சனைய நான் தர்றேன். சாராய கடை, பிராந்தி கடை, மறியல். சார் ஆளுங்கட்சி லைசன்ஸ் கொடுத்துதானே அத்தனை இடத்துலயும் கடை வச்சிருக்காங்க. எப்படி சார் மறியல் நடத்துறது? ஆளுங்கட்சியே எதிர்த்திருப்பா, தப்பே இல்ல. இப்ப அங்க ஒரு கோஷ்டி பூசல் நடந்து இடைவெளி விழுந்திருக்கு. அத நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம், அவ்வளவுதானேப்பா. சரியா சொன்னீங்கம்மா. போராட்டத்தை நீ நடத்து. போலீஸ் வச்சு ஆளுங்கட்சி அடக்குனா ஆளுங்கட்சியின் அராஜகம் ஒழிக ஒழிக அப்படின்னு கோஷம் போடு, தப்பே இல்ல. இந்த பாரு அரவிந்த், இது என் மானத்துக்காக நடத்துற போராட்டம் மட்டும் இல்ல, என்னுடைய சுய லாபத்துக்காகவும் தான். சின்ன பிள்ளை, அரவிந்த் கையில செலவு 10,000 ரூபாய் பணம் கொடுங்க. சரி, கொடுக்கணும் தம்பி. சார் அரசியல்ங்கிற பேர்ல நான் பண்ற ரவுடித்தனம் எனக்கே அழுத்து போச்சு, அவமானமா இருக்கு சார். யாருடைய பதவி லாபத்துக்காகவோ நாங்க படிச்ச படிப்பையும் மறந்து வேலை கிடைக்காதனால வெட்டித்தனமா இப்படி அடிதடி சண்டைன்னு வீட்டுக்கு பிள்ளையா நடக்காம கேடியா ரவுடியா அடியாளா ரொம்ப கேவலமா இருக்கு சார். நீ இன்னும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. இன்னைய சில கேடிக தான் நாளைக்கு மந்திரிங்க. மந்திரி ஆகிறத விட மனுஷனாவே வாழ்ந்துடுறேன். எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுங்க சார். ஏற்கனவே மந்திரி கிட்ட தம்பி உனக்காக பேசியாச்சு. நாளைக்கே உனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துடும். முதல்ல இந்த வேலையை கவனிப்பா. தேங்க்யூ சார். அமக்களமா வெற்றிகரமா போராட்டத்தை நடத்திடுறேன். நடத்து நடத்து. கெடுக்காதே 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 கள்ளச்சாராயம் 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 கள்ளச்சாராயம். தயவுசெய்து இந்த கலாட்டால நிறுத்தி. உனக்கு எவ்வளவு பணம் வேணும்? இது போடுங்க. விடுங்கடா அவனை. பார்த்தேன், எல்லா கடையுமே நம்ம கடையில அடிச்சு நொறுக்கிருக்காங்க. போர்டை கூட விட்டு வைக்கலையா? நம்ம அமைதியா போறான்னு பார்த்தா கூட ராஜ்மோகன் விட மாட்டான் போது. இத செஞ்சது அந்த பிளாக் அவுட் அரவிந்தன் அவன் குரூப் தான். அது
பிரச்சனை எப்படி வருதுன்னா தலைவன் உத்தரவு போடுறான், தொண்டன் செய்யறான். தொண்டனை சொருகிட்டு எப்படி இருக்கும்? அம்சமா இருக்கும். ரமேஷ் அந்த தொண்டனை சொருகிறான். என்ன குத்திடாத, என்ன குத்திடாத, நான் படத்தை திருப்பி தந்துடுறேன். அரவிந்தனை கொலை செஞ்சுட்டாங்களா? எப்ப? ஜஸ்ட் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி சார். ஸ்பாட்லயே இறந்துட்டான். பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிச்சிருக்கோம். சாம்ராஜ் தான் அவனை பழி வாங்கி இருக்கணும். அவன் குரூப்ல யாரையும் விடாதீங்க. கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணுங்க. ஓகே. அந்த ராஸ்கல் சாம்ராஜ்யை அரெஸ்ட் பண்ணுங்க. ஓகே சார். அவனை வெளியில விட்டா ரொம்ப ரொம்ப ஆபத்தாயிடும். ஆமா, அந்த கொலைக்கு சாட்சி பலமான ஆதாரம் கிடைச்சிருக்கு சார். கொலை செஞ்சவனை அரவிந்தோட பேரண்ட்ஸை நேர்ல பாத்துருக்காங்க. குற்றவாளி அவங்க முன்னால நிறுத்தி அடையாளம் காட்ட சொன்னா கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாங்க சார். கரெக்ட். நாளைக்கு அவங்க அப்பா அம்மா வச்சு ஒரு ஐடென்டிபிகேஷன் பரேட் நடத்துங்க. ஓகே சார். பிரஸ் போட்டோகிராஃப்ஸ் யாரையும் உள்ள விடாதீங்க. அரெஸ்ட் செய்யப்பட்டவங்களை பத்தி எந்த இன்ஃபர்மேஷனும் வெளியில வரக்கூடாது. ஓகே சார். எக்காரணத்தை கொண்டோ குற்றவாளியோட போட்டோ எந்த பத்திரிகையில வரக்கூடாது. ஓகே சார். பிரஸ் பீப்பிள் யாரா இருந்தாலும் துரத்திடுறேன் சார். எனக்கு போங்க சீக்கிரம். அவங்க முகமுடைய காட்டு. என்னை அரெஸ்ட் பண்ணணும் தான் ஐஜி வரைக்கும் ட்ரை பண்ணாங்க. ஆனா நான் வெளியே இருந்தா தான் ரமேஷை காப்பாத்த முடியுங்கிறதுக்காக தான் போலீஸ்ல மாட்டாம தப்பிச்சிட்டேன். அண்ணா, கேஸ் ரொம்ப பலமா போயிடுத்துண்ணா. ரமேஷ் கொலை பண்ணதை அரவிந்தோட தோப்புறாரும் தாயாரும் கண்ணால பாத்துட்டா. இப்ப 10-15 குத்தவாளிக்கு மத்தியில ரமேஷை நிக்க வச்சு உங்களால குத்தவாளி அடையாளம் கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்டா, இதோ இவன் தான் குறகாரன்னு ரமேஷோட சொக்காயை பிடிச்சு கப்புறு எடுத்துட மாட்டாளோ? அதுக்கப்புறம் இத பத்தி ஆர்கியூ பண்ணா என்ன, பண்ணா விட்டா என்ன? என்ன சார், என்ன சார், எவ்வளவு பெரிய கிரிமினல் ஆயர் நீங்க. உங்களாலேயே முடியாது எப்படி? அப்படியே ரமேஷ் தூக்கல தொங்க வேண்டியதானா? படாது. ஆனா அரசாங்கம் விடாதே. மிஸ்டர் சாரி, நான் செத்தால சாவனை தவிர என்ன நம்பினவங்களை சாக விட மாட்டேன் சார். எத்தனை லட்சம் வேணும், எத்தனை பேருக்கு லஞ்சம் கொடுக்கணும்? சபிக்கலாம். சுப்ரீம் பவருக்கே லஞ்சம் கொடுத்தாலும் சாட்சியா நிக்கிறாளே பெத்தவா, அவ பையனைத்தான் கேட்பாளே தவிர பைசா வாங்க மாட்டான். மிஸ்டர் சாரி, இனிமே இந்த கேஸ நான் பாத்துக்கிறேன். ஹலோ, நான் ராதா பேசுறேன். ராதா, நான் சாம்ராஜ் பேசுறேன். சொல்லுங்க சார். ராதா, நான் ஒரு ஆபத்துல இருக்கேன். நீங்க நான் காப்பாத்து. நிச்சயமா சார், உங்களுக்காக நான் எந்த உதவியும் செய்ய தயாரா இருக்கேன். சொல்லுங்க. தேங்க்யூ ராதா, நான் இப்ப வரேன். இந்த கேஸ்ல இருந்து உங்க ரமேஷ் தப்பிக்கணும்னா ஐடென்டிபிகேஷன் பெரேட் நடக்க கூடாது. ஐ மீன், பல குற்றவாளிகளுக்கு நடுவுல உங்க ரமேஷை நிக்க வச்சு பார்த்த சாட்சிங்க இவர்தான் குற்றவாளி அப்படின்னு அடையாளம் காட்டக்கூடாது. அப்படியே அது நடந்தாலும் எப்படியாவது நாம அதை உடைக்கணும். அதுக்கு ஏதாவது வழி இருக்கா? இருக்கு. ரமேஷோட போட்டோஸ் ஏதாவது இருக்கா? போட்டோவா? ஆமா, பாஸ்போர்ட் சைஸ், ஃபுல் சைஸ் எதா இருந்தாலும் 4-5 போட்டோஸ் கண்டிப்பா வேணும். எப்ப வேணும்? உடனே 1 மணி நேரத்துக்குள்ள. நாளை பேப்பர் பிரிண்ட் ஆகிறதுக்குள்ள அந்த போட்டோஸ் எல்லாம் பத்திரிகை ஆபீஸ்க்கு போகணும். யுவர் ஆனர், குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் என் கட்சிக்காரர் ரமேஷ் தான் அரவிந்தனை கொலை செய்தார் என்று நேரில் பார்த்த சாட்சிகளான அரவிந்தனின் பெற்றோர்கள் கூறலாம். அதையே ஐவிட்னஸ் ஆக போலீசார் ஆதாரம் காட்டலாம். ஆனால் அவர்கள் நேரில் பார்த்தது என் கட்சிக்காரர் ரமேஷையே அல்ல. அது மட்டுமல்ல யுவர் ஆனர், இதோ இன்று காலை வெளிவந்த எல்லா பத்திரிகைகளிலும் அரவிந்தன் படுகொலை, குற்றவாளி பிடிபட்டான் என்று என் கட்சிக்காரரின் போட்டோவை குற்றவாளி என்று குறிப்பிட்டு போட்டிருக்கிறார்களே, அது எப்படி? பத்திரிகைக்காரர்கள் என் கட்சிக்காரர் கொலை செய்ததை நேரில் பார்த்தார்களா? ஐ அப்செக்ட் திஸ் யுவர் ஆனர். பத்திரிகைக்காரர்கள் ஒரு அனுமானமாக போட்டிருக்கார்களே தவிர
கொலையை பார்த்ததா என்ற செய்தியை வெளியிடவில்லை. நோ மென்ஷன். அனுமானமாக நினைத்தால் செய்தியைத்தான் வெளியிடலாமே தவிர எப்படி இவர்தான் குற்றவாளி என்று என் கட்சிக்காரரின் போட்டோவை வெளியிடலாம்? அப்படி உருவத்தை வெளியிட்டால் இவர்தான் குற்றவாளி என்று ஊர்ஜிதமாகி விடாதா? அதனால்தான் நான் சொல்கிறேன், ஐடென்டிபிகேஷன் பேரடில் இருந்து குற்றவாளியை கண்டுபிடிப்பதற்கு முன்னாலேயே அரவிந்தனின் பெற்றோர்கள் இந்த பேப்பரை பார்த்திருக்கிறார்கள். அதனால் ஏற்பட்ட பாதிப்பு ரமேஷ் தான் குற்றவாளி என்று உடனே சுட்டிக்காட்டி விட்டார்கள். அவர்கள் மட்டுமல்ல, பேப்பரை பார்க்கும் யாருமே என் கட்சிக்காரர் தான் கொலையாளி என்று தவறாக நிச்சயம் செய்துவிட மாட்டார்களா? ஐ அப்ஜெக்ட் திஸ் யுவர் ஆனர். அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல். கொலை செய்தியை பத்திரிகையாளர்கள் வெளியிடலாமே தவிர சந்தேகப்படும்படி குற்றவாளியை போட்டோ மூலம் விளம்பரப்படுத்துவது நியாயமாகாது. இந்த விஷயத்தில் போலீசார் எப்படி இவ்வளவு கவனக்குறைவாக இருந்தார்கள் என்பதுதான் எனக்கு புரியவில்லை. அரசியல்வாதிகளின் சூழ்ச்சி, அதிகார வர்க்கம் செய்யும் கெடுபிடி, எப்படியாவது என் கட்சிக்காரரை கொலையாளி ஆக்கிவிட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன் போலீசையும் பத்திரிகையையும் அரசியல்வாதிகள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். ஐ அப்ஜெக்ட் திஸ் யுவர் ஆனர். எந்த அரசியல்வாதிக்கும் இதில் சம்பந்தம் இல்லை என்பதை ஆணித்தரமாக கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். அப்ஜெக்ஷன் சஸ்டைன். யுவர் ஆனர், இது கட்டாயம் அரசியல் பின்னணிதான். ஒரு தனி மனிதனுக்கு ஏற்பட்டுள்ள பதவி ஆசை, அதிகார வெறி, இவைகள்தான் நடந்து போன அரவிந்தன் கொலைக்கே மூல காரணம். கொலை செய்யப்பட்ட அரவிந்தனே ஒரு அரசியல்வாதியின் கையால் தான் கருவிதான். இந்த வழக்கில் இன்னும் ஆழமாக போனால் அரசியல்வாதிகளால் படித்த இளைஞர்கள் எப்படி பலியாடுகளாக ஆக்கப்படுகிறார்கள் என்று வெட்ட வெளிச்சமாகவும் திட்டவட்டமாகவும் என்னால் கூற முடியும். யுவர் ஆனர், ஒரு பாவமும் அறியாத என் கட்சிக்காரர் ரமேஷ் கொலை நடந்த நேரத்தில் குண்டர்களால் தாக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார் என்பதுதான் உண்மை. படுகாயமடைந்த ரமேஷ் போலீஸ் கஸ்டடியில் மிகவும் கொடுமைப்படுத்தப்பட்டிருக்கிறார். அவருக்கு உடனடியாக சிகிச்சை அளிக்க வேண்டும். எனவே கனம் கோற்றார் அவர்கள் தயவு செய்து ரமேஷை ஜாமீனில் விடும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். That's all, Your Honor. குற்றவாளி என்று கருதப்படும் ரமேஷுக்கு மருத்துவ உதவி தேவை என்ற கோரிக்கையை ஏற்று அவருக்கு இந்த கோர்ட் ஜாமீன் அளிக்கிறது. சர்வேஸ்வரனுக்கு தோத்திரம். Well done, Radha. நெத்தியடி. Congratulations. Thank you, sir. நம்ம பேர் வக்கீலுங்கிற நினைப்புல கருப்பு கோட்டு போடுறாங்களே ஒழிய அறிவு சுத்தா என்ன மைக்க? நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். இந்த கேஸ் ஆர்கியூ பண்றது ஒண்ணுதான், பண்ணாதது ஒண்ணுதான் அன்னைக்கு சொன்னீங்களே மிஸ்டர் சாரி. ஐ எம் சாரி. ராதா ஜெயிச்சு கட்டிட்டாங்க பாத்தீங்களா? என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துகள். இனிமே நமக்கு ராதா தான் அட்வொகேட். நம்ம கேஸ் எல்லாம் அவங்க தான் டீல் பண்ண போறாங்க. சார், நான் மாட்டேன்னு மட்டும் சொல்லிடுறாங்க. மிஸ்டர் சாரி, இன்னைக்கு ராதாக்கு உதவியா இருங்க. ஐ ஜாலி. நானா? ஓகே சார். ராதா, உங்களுக்கான ஒரு சின்ன பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கேன். நீங்க அவசியம் கலந்துக்க.